ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக மார்வல் அண்ட் டிசி டூ ஆஃப் மை ஃபேவரட் சூப்பர் ஹீரோ மூவி ஃப்ரான்ச்சைசஸ் பை த வே அவங்கக்கிட்ட இருந்து போன மாதம் ரிலீஸ் ஆன ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அண்ட் சூப்பர்மேன் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோன்னொன்னே இது ஒரு ரிவ்யூவோ இல்லை ரோஸ்டோ நினச்சிக்காதீங்க. இந்த ரெண்டு கேரக்டர்ஸுக்கும் எனக்கு இருக்கிற அனுபவத்தை பற்றியும் அப்புறம் மூவிஸ் மேலே எனக்கு இருக்கிற ஒப்பீனியனை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ பி ரெடி. ஓகே, ஃபர்ஸ்ட் சூப்பர்மேன், ஃபாதர் ஆஃப் ஆல் மாடர்ன் சூப்பர் ஹீரோஸ்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வெல், எனக்கு அந்த டைமில் மார்வல் கேரக்டர்ஸோட இருந்த எக்ஸ்போஷரை விட டிசி கேரக்டர்ஸோட இருந்த எக்ஸ்போஷரும் கனெக்ஷனும் ரொம்பவே கம்மி. அதர் தென் பேட்மேன் பை த வே. இந்த மாதிரி டைமில் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சூப்பர்மேன் மூவியாக இருந்தது மேன் ஆஃப் ஸ்டீல். ஐநோ இந்த வீடியோவை பார்க்குற முக்கால்வாசி பேருக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் தான் ஃபர்ஸ்ட் சூப்பர்மேன் மூவியாக இருந்திருக்கும். அந்த டைம் பீரியடில் எனக்கு அந்த அளவுக்கு ஓவர் பவர்ட் கேரக்டர்ஸ் பிடிக்காது. பட் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி நவ் பை த வே. ஓகே, எனக்கு இந்த மூவியில் சூப்பர்மேனை பற்றி தெரிய வந்தது என்னென்னா, இஸ் a strong, cool guy who wants to save people but doesn't care about the collateral damage. Also is an alien. I know that. எனக்கு சூப்பர்மேன் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாததாக இருந்துச்சு until பேட்மேன் vs சூப்பர்மேன் மூவி வர வரைக்குமே மை ஃபர்ஸ்ட் தாட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒரே யூனிவர்ஸை சேர்ந்தவங்களா அப்படின்னு தான். அதுக்கப்புறம் எப்போ எனக்கு சூப்பர்மேனை பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு அப்புறம் மார்வல் கொஞ்சம் தடுமாறின டைம். அப்போ என்னோட ஃபோக்கஸ் மூவிஸ்லேருந்து காமிக்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அங்கே நான் பேட்மேன் காமிக்ஸை ரீட் பண்ணுறப்ப அப்படியே சைடில் கொஞ்சம் சூப்பர்மேன் அப்புறம் ஜஸ்டிஸ் லீக் காமிக்ஸை படிக்க ஆரம்பித்தேன். அது அப்படியே எப்படி இருந்ததுன்னா, சூப்பர்மேன் காமிக்ஸுக்கும் மேன் ஆஃப் ஸ்டீலுக்கும் அப்படியே ஒரு 180 அடித்த மாதிரி இருந்துச்சு. ரெண்டுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த காமிக்ஸில் தான் நான் சூப்பர்மேனோட வீக்னஸ், பவர்ஸ், ஆரிஜின் அண்ட் ஃபேமிலியை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி என்னோட ஃபோக்கஸுங்கிறது அனிமீஸ்க்கு அந்த டைமில் ஷிஃப்ட் ஆகியிருந்தது. அதனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓவர் பவர்டு ஹீரோஸை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. டிசி அனிமேட்டட் மூவிஸ் அண்ட் சீரீஸ் அப்படின்ட்டு பல விஷயங்களை பார்க்க ஆரம்பித்தேன். லைக் அதில் இருந்த சூப்பர்மேனை எனக்கு பிடிச்ச அளவுக்கு கூட மேன் ஆஃப் ஸ்டீல் அந்த சூப்பர்மேனை எனக்கு பிடிக்கல. பட் இட்ஸ் நைஸ் மூவி. ஆஸ் ஃபார் இந்த மூவிக்கு வந்தேன்னா, சூப்பர்மேன் 2025 இது எப்படி இருந்ததுன்னா, லைக் ஒரு சீரீஸை ஸ்டார்ட்லேருந்து பார்க்காம அதோட மிடில் ஸ்டார்ட் பண்ணி எண்டிங்கை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் மேன் ஆஃப் ஸ்டீலை விட ஐ லைக் திஸ் சூப்பர்மேன் மூவி பெட்டர். சூப்பர்மேன் 2025 ஒரு உண்மையான சூப்பர் மேனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. லைக் ஒரு காட் born on human and have the humanity change the god அப்படின்னு படத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. காட் லைக் பவர் இருந்தாலும் இஸ் ஸ்டில் ஹியூமன் இஸ் ஹார்ட். அதை கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. வில்லனை பற்றி சொல்லணும்னா லெக்ஸ் லூத்தர் இஸ் த பெஸ்ட் லெக்ஸ் லூத்தர். அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஸோ அந்த மூவியோட ஒப்பீனியனை பற்றி என்கிட்ட கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா, இட்ஸ் அ நைஸ் மூவி இஃப் யூ ஆர் அ காமிக் புக் ரீடர். பட் உங்களுக்கு இந்த மூவியை பற்றி தெரியலனாலும் ஜெனரலாக சூப்பர்மேன் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் சில கன்ஃபியூஷன்ஸ் வரதான் செய்யும் இஃப் யூ ஆர் நாட் அ காமிக் ரீடர். யூ கேன் டெஃபினெட்லி செக் திஸ் மூவி பை த வே. ஓகே, அப்படியே ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு வந்தேன்னா,
ஃபேண்டாஸ்டிக் ஃபோர். எனக்கு சூப்பர்மேனை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு கூட ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை பற்றி தெரியாது. Well, I know a lot of Marvel characters, but when it comes to the Fantastic Four, not much. And the first Fantastic Four movie, 2005, well, that's a okay movie. அந்த கேரக்டர்ஸை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு டீப்பாக கனெக்ஷன் இல்லைனாலும் அந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஒரு கேரக்டர் பற்றி பார்க்கலாமா? ரீட் ரிச்சர்ட்ஸ், த ஸ்மார்ட்டஸ்ட் மேன் இன் அலைவ். பட் எமோஷன்ஸை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியாத ஒருத்தர், மற்றவங்க எமோஷன்ஸை பற்றி அந்த அளவுக்கு கேர் பண்ணாத ஒரு கேரக்டர், அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. சூ ஸ்ட்ராங், த இன்விசிபிள் உமன், ஓவர்லி எமோஷனலான ஒருத்தங்க. அதே மாதிரி ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர், குடும்பத்துக்காக எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க. அடுத்து பென் கிரீம், ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டராக ஆரம்பித்து அதுக்கப்புறம் இப்போ மார்வலில் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கிடையாது. ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த அவங்களுக்கு பவர் கிடைச்சப்ப பென்னோட உடம்பு கல் மாதிரி ஆனது, மான்ஸ்டராட லுக் இருந்துச்சு. அதனாலேயே மற்றவங்களோட கனெக்ஷன் ஏற்படுத்துறது இவர் கஷ்டமாக இருந்தது. தானே மான்ஸ்டர் நினச்சிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ்க்கு அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தார், தன்னை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தார். அந்த ஃபைனல் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி, ஜானி ஸ்ட்ராம். You guessed it, Sue Stromோட brother தான் the Johnny Strom. He is the second Human Torch in the Marvel Comics, and some comicsல he can go supernova அப்படின்னு கூட சொல்லுவாங்க. And he is a playboy. ஓகே எனக்கு தெரியுது நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்ட்டு. சூப்பர்மேனை பற்றி எதுவுமே சொல்லாமல் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் இன் கரண்ட் கண்டினியூட்டி எவ்ரி ஒன் நோ அபவுட் சூப்பர்மேன். பட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால தான் அவங்கள பற்றி நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். How I like about these movies. Fantastic Four First Steps. It's a nice family drama. But what's the point? காமிக் ரீடர்ஸுக்கு கேரக்டர்ஸ் தெரிஞ்ச அளவுக்கு கூட இந்த மூவியில் தெளிவாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. கேரக்டர்ஸோட மோட்டிவேஷன் என்ன நமக்கு தெரியும். கேரக்டர்ஸ் தன்னோட பதவியிலேருந்து இறங்கி சூஸ் அப்புறம் ரீடோட பையனை தன்னோட அடுத்த கட்ட டிவோரராக அறிவிக்கணும்னு நினச்சான். பட் இவங்க அதுக்கு ஒத்துக்கிறதுனால பூமி அழிக்கணும்னு வந்தான். வெல், இட்ஸ் நைஸ், இட்ஸ் ஆல்ரெடி இந்த ஸ்டோரி எல்லாம் ஓகே, பட் த எக்ஸிக்யூஷன் இஸ் நாட் தட் மச் கிரேட். பிகாஸ் அவங்க கேரக்டர்ஸ் பற்றி முழுசாக எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு காஸ்மிக் என்டிட்டி இருக்காரு, பூமி அழிக்க வராரு, அந்த குழந்தை அவருக்கு வேணும், அதை மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஐ வாண்ட் சம் டீட்டெயில்ஸ் அபவுட் இட். ஸோ இன்னும் கொஞ்சம் அரை மணி நேரம் டைம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த கேரக்டர்ஸை பற்றி ஃப்ளஷ் அவுட் பண்ணி கொடுத்துருந்தா இந்த படம் இன்னுமே நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு படத்தை பற்றி என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு படமுமே ஒரு ஓகேவான மீடியோக்கர் மூவிஸ் தான். பட் இதெல்லாம் பேட் கிடையாது கம்பேர் டு அதர் மார்வல் அண்ட் டிசி ப்ராஜெக்ட்ஸ் இன் ஆஃப்டர் எண்ட் கேம் அண்ட் மேன் ஆஃப் ஸ்டீல், சூப்பர்மேன் வெர்சஸ் பேட்மேன், அந்த மாதிரியான படங்களுக்கு.
ஓகே கைஸ், see you next வீடியோ. அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.